புதுச்சேரி எல்லையான முள்ளோடை மதுக்கடை அருகே சாலையில் வசிப்பவரின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்த நபரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி கடலூர் எல்லைப் பகுதியான முள்ளோடை நுழைவாயில் அருகே உள்ள மதுக்கடை அருகே 50 வயது மதிக்கத்தக்க ஆண் ஒருவர் தலையில் இரத்த காயங்களுடன் இறந்து கிடப்பதாக கிருமாம்பாக்கம் போலீசாருக்கு தகவல் வந்தது. போலீசார் விரைந்து வந்து சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதல்கட்ட விசாரணையில் இறந்தவர் பேப்பர் பாட்டில் உள்ளிட்ட பழைய பொருட்களை சேகரித்து அதனை விற்று வாழ்ந்து வந்தவர் என்பதும் தெரிய வந்தது. மேலும் அவரை மர்ம நபர் தலையில் கல்லை போட்டு கொலை செய்து இருப்பதும் தெரிந்தது. இந்த கொலை தொடர்பாக கிருமாம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் மர்ம நபர் இறந்தவரின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்யும் காட்சி பதிவாகியிருந்தது. இதனை கொண்டு கொலையாளியை அடையாளம் கண்டு கைது செய்யும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். மது போதையில் ஏற்பட்ட தகராறினால் கொலை செய்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து முழுமையான விசாரணைக்கு பின்னரே உண்மை தெரிய வரும் என்று போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் செல்போன்களில் வரும் சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் பற்றி வரும் அழைப்புகளுக்கும் தங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்ய வேண்டும் என்று ஜேசிஎம் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக பொதுமக்களுக்கு முன்பின் தெரியாத எண்களிலிருந்து அழைப்புகள் வருவதாகவும் அவ்வாறு வரும் அழைப்புகளில் புதுச்சேரியில் சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டினின் சமூக சேவை பிடித்துள்ளதா, அவர் நல்லவரா என்று எண் 1 அழுத்தவும், நல்லவர் இல்லையென்றால் எண் 2 அழுத்தவும் என்று அழைப்புகள் வருவதாக காமராஜர் நகர் தொகுதியை சார்ந்த இளைஞர் ஒருவர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகார் குறித்து அறிந்த ஜேசிஎம் மக்கள் மன்றத்தினர் இந்த செல்போன் அழைப்பிற்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று தெரிவித்தனர். பொதுமக்களை தொலைபேசி மூலமாக அழைத்து சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பெயரை தவறாக பயன்படுத்த நினைப்பது எதிர்க்கட்சி அல்லது ஆளும் கட்சியாக கூட இருக்கலாம் என்றும் ரீகன் ஜான்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்களை பரிசோதனை செய்வது தொடர்பாக அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் கலெக்டர் குலோத்துங்கன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலை முன்னிட்டு மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரத்தின் முதற்கட்ட பரிசோதனை வருகின்ற 8ஆம் தேதி துவங்கி 15ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதனையொட்டி மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரம் பரிசோதனை தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் கலெக்டர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்றது. இதில் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரத்தின் முதற்கட்ட பரிசோதனை செயல்விளக்கம் குறித்து பிரதிநிதிகளுக்கு தெரிவிக்கப்பட்டது. கூட்டத்தில் துணை மாவட்ட தேர்தல் அதிகாரி சிவசங்கரன் மற்றும் தேர்தல் அலுவலர்கள் உடனிருந்தனர். வரும் பேரவைத் தேர்தலில் புதுச்சேரியில் இந்திய கூட்டணியை புறக்கணித்துவிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று பாஜக தலைவர் ராமலிங்கம் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2026இல் நேர்மையான அரசு அமைய வேண்டும். ஆகவே இந்திய கூட்டணியை புறம் தள்ள வேண்டும். பீகாரில் எப்படி மிகப்பெரிய வெற்றியை அடைந்து வைத்தார்களோ அதேபோல புதுச்சேரியிலும் மக்கள் உணர்ந்து 2026இல் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியில் அமர செய்ய வேண்டும். வரும் 6ஆம் தேதி அம்பேத்கர் நினைவு நாள் அனுசரிக்கப்படுகிறது. அதற்காக பாஜக சார்பில் பிரிக்கப்பட்டுள்ள 5 மாவட்டங்களில் அமைதி ஊர்வலம் நடத்த இருக்கிறோம். மேலும் தொடர்ந்து அமைப்பு ரீதியாக அனைத்து தொகுதிகளிலும் பாஜகவை வலுப்படுத்தும் பணியும் நடந்து வருகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்து முதல்வர் ரங்கசாமியுடன் கலந்து ஆலோசித்துள்ளோம். 2026இல் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியோடு முதல்வர் ரங்கசாமி சிறப்பாக செயல்படுவார். புதுச்சேரிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வரவுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நடந்தால் மட்டுமே புதுச்சேரிக்கான வளர்ச்சி திட்டங்கள் கிடைக்கும். புதுச்சேரியில் போலி மருந்து தொழிற்சாலை கண்டுபிடிப்பு தொடர்பாக பாஜக தலைமைக்கு தெரிவித்திருக்கிறோம். இது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்றும் இதனை பாஜக ஒருபோதும் அனுமதிக்காது என்றார். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் 44 இளைநிலை பொறியாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டது. பொதுப்பணித்துறையில் பணிபுரியும் பொறியாளர்கள் உள்ளிட்ட பெரும்பாலான பதவிகளுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக நீண்ட நாட்களுக்கு பிறகு 44 இளைநிலை பொறியாளர்கள் உதவி பொறியாளர்களாக பதவி உயர்வு பெற்றுள்ளனர். இவர்களுக்கான பதவி உயர்வு ஆணையினை முதல்வர் ரங்கசாமி நேரடியாக வழங்கினார்.
நிகழ்ச்சியின் போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 9ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி அவரது திருவுருவப்படத்திற்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 9ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் டாக்டர் அம்பேத்கர் சாலையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் மாநில அவைத்தலைவர் அன்பானந்தம் முன்னிலையில் ஜெயலலிதாவின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக தலைமை அலுவலகத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு பழைய பேருந்து நிலையம், அண்ணா சிலை அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் புதுச்சேரி நகராட்சி அலுவலக வளாகத்தில் அரசு சார்பில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் திருவுருவப்படத்திற்கும் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், ஏகேடி ஆறுமுகம், லட்சுமிகாந்தன் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். மறைந்த தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் 9ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு வெளியூர் மேற்கு மாநில அமமுக தலைமை கழக அலுவலகத்தில் மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ்.டி. சேகர் தலைமையில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆணைக்கிணங்க இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 9ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி மேற்கு மாநில அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக மேற்கு மாநில தலைமை அலுவலகத்தில் அம்மாவின் திருவுருவப்படத்திற்கு அமமுக மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ்.டி. சேகர் தலைமையில் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு புகழஞ்சலியும் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அமமுக நிர்வாகிகள் செந்தில், காமாட்சி, ரகுபதி, காண்டீபன், ராமச்சந்திரன், கலியமூர்த்தி, கண்ணதாசன், புருஷோத்தமன், ஆர்.கே. ராஜா, டாக்டர் சிலம்பரசன், கண்ணன் என்கின்ற ராமச்சந்திரன், சிவக்குமார், முருகன், முனியன், திருபுவனை பாலாஜி, அண்ணாமலை, மோகன், சதீஷ், ராம்பாபு, விஜய் உட்பட மாநில கழக நிர்வாகிகள், தொகுதியின் கழக செயலாளர்கள், மாநில பிற அணியின் செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து கழக பொதுச் செயலாளர் அவர்களின் தலைமையில் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அம்மா அவர்களின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 9ஆம் ஆண்டு நினைவு தினம் தட்டாஞ்சாவடி தொகுதிகள் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் தமிழகத்தின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் 4ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. தொகுதியின் செயலாளர் கமலதாஸ் தலைமையில் ஜீவா காலனி, பாகமுடையான்பேட், சுப்பையா நகர் உட்பட தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் ஜெயலலிதாவின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. மாநில துணை செயலாளர் நாகமணி, மாநில அண்ணா தொழிற்சங்க இணை செயலர் ராஜேந்திரன், பொதுக்குழு உறுப்பினர் அன்பு, முருகன், மாநில கலைப்பிரிவு துணை செயலாளர் தயாளன் மற்றும் தொகுதியின் நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். மறைந்த தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 9ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி ஊஸ்ட் தொகுதியின் அதிமுக முன்னாள் தொகுதியின் செயலாளர் ராஜாமணி தலைமையில் ஜெயலலிதாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. மறைந்த தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளருமான ஜெயலலிதாவின் 9ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி ஊஸ்ட் தொகுதிக்குட்பட்ட கோனேரிக்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள மறைந்த தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர்கள் டாக்டர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் திருவுருவ சிலைக்கு ஊஸ்ட் தொகுதியின் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் தொகுதியின் செயலாளர் ராஜாமணி தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தியதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களான கணேசன், தாமோதரன், நாராயணன், தண்டபாணி, மங்களம் மணி, முல்லையப்பன், செல்லதுரை, ராமநாதபுரம் சுப்புடு, வழக்கறிஞர் பிரபாகரன், மகளிரணி தலைவி காந்தா மற்றும் கிருஷ்ணம்மாள், கட்சியின் தொண்டர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மறைந்த தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் அம்மாவின் 9ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு ராவத்தான்குப்பம் பகுதியில் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி சார்பாக காலை உணவு வழங்கப்பட்டது. மறைந்த தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மாவின் 9ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர்
சி.வி. சண்முகம் வழிகாட்டுதலின்படி, வானூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி ஆலோசனையின்படி, வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராவுத்தான்குப்பம் பகுதிகள் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளர் சதீஷ் ஏற்பாட்டில் ஒன்றிய செயலாளர் சதீஷ்குமார் தலைமையில் ராவுத்தான்குப்பம் ஹைமரிக்ஸ் கிராமிய நிலையத்தில் காலை உணவு வழங்கப்பட்டது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட புரட்சித் தலைவி அம்மா ஜெயலலிதாவின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு காலை உணவும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் அம்மா பேரவை ஒன்றிய செயலாளர் வீரப்பன், எம்ஜிஆர் மன்ற செயலாளர் குணசேகரன், விவசாய அணி ஒன்றிய செயலாளர் கார்த்திகேயன், ஒன்றிய கவுன்சிலர் பிரகாஷ், பூத்தூர் கிளை செயலாளர் வைத்தி ஜவஹர், கிளை செயலாளர் மோகன், மாவட்ட மாணவரணி துணை செயலாளர் ஜெய்பீம், அம்மா பேரவை துணை செயலாளர் எழில் முருகன் மற்றும் நிர்வாகிகள் காந்தி, அன்பு, கன்னியப்பன், தினகரன் உட்பட திரளான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை மார்க்கெட் பகுதியில் உள்ள பழுதடைந்த பகுதிகளை உடனடியாக சீரமைத்து தருவதுடன் மார்க்கெட்டில் திருடு போவதை தடுக்க கூடுதல் காவலாளிகளை நியமிக்க வேண்டும் என்று திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் நகராட்சி ஆணையரிடம் மனு அளித்தார். முத்தியால்பேட்டை மார்க்கெட்டில் வியாபாரம் செய்யும் அனைத்து கடை வியாபாரிகளையும் அழைத்துக் கொண்டு புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசுவாமியை நகராட்சி அலுவலகத்தில் சந்தித்து மனு அளித்தார். அந்த மனுவில் மார்க்கெட் பகுதியில் உள்ள பழுதடைந்த பகுதிகளை உடனடியாக சீரமைத்து தர வேண்டும், கட்டண கழிப்பிடத்தில் கூடுதலாக பணம் வசூலிப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும், மார்க்கெட்டில் திருடு போவதை தடுக்க கூடுதல் காவலாளிகளை நியமித்து பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டுமென்றும் வலியுறுத்தப்பட்டிருந்தது. மனுவை பெற்றுக்கொண்ட நகராட்சி ஆணையர் போர்க்கால அடிப்படையில் இப்பணிகளை விரைந்து முடித்து தருவதாக உறுதியளித்தார். இந்த நிகழ்வில் தொகுதியின் திமுகவை தலைவர் எழிலன், தொகுதியின் செயலாளர் சௌரியாராஜன், பாபு, பிரகாஷ், சந்துரு, பாஸ்கர், ஜீவா மற்றும் மார்க்கெட் வியாபாரிகள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை தீபம் பார்த்துவிட்டு திரும்பிய போது சாலை விபத்தில் காயமடைந்த வீராம்பட்டினத்தை சார்ந்தவர்களை அதிமுக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி அவர்களின் மருத்துவ செலவிற்கு நிவாரணம் வழங்கினார். புதுச்சேரி அரியங்குப்பம் தொகுதி வீராம்பட்டினத்தை சார்ந்த 20 பேர் திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவிற்கு சென்றுவிட்டு திரும்பியுள்ளனர். புதுச்சேரி திரும்பும் வழியில் அவர்கள் வந்த வாகனம் விபத்துக்குள்ளானது. இதனையடுத்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய அவர்களை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டரங்கன் நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி மருத்துவ செலவிற்கு நிவாரண உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் ஜீவா, ஜெயக்குமார், ஐஸ் ரவி, கோபி, பன்னீர், ஏழுமலை, சுந்தர், அன்பு, மணி, செல்வம் உள்ளிட்ட நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். ஊஸ்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் கிராமம் ஐயனாரப்பன் ஆலயம் அருகே ரூபாய் 16.19 லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சியை சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஊஸ்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் கிராமம் வழுதாவூர் சாலையிலிருந்து ஐயனாரப்பன் கோவிலை இணைக்கும் சுமார் 80 மீட்டர் அளவிற்கு சிமெண்ட் சாலை அமைப்பதற்காக புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையின் மூலமாக சுமார் 16.19 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் வடக்கு சாலைகள் கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் ஸ்ரீனிவாசராம், இளைநிலை பொறியாளர் மகேஷ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திருக்காஞ்சி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கைவாரக நந்தீஸ்வரர் ஆலய வளாகத்தில் கட்டப்பட்டு வரும் ஸ்ரீ சதாசிவ மூர்த்தி கோவிலில் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு அகல் விளக்கு ஏற்றும் வைபவத்தில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி மாநிலத்தில் புகழ்பெற்ற திருக்காஞ்சி சேஸ்திரத்தில் காசிக்கு வீச மிகுந்த அற்புதமான திருக்காஞ்சியில் 108 அடி உயர சதாசிவ மூர்த்தி திருப்பணியானது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் 27 நட்சத்திரங்கள் ஆலயங்கள், 12 ராசி ஆலயங்கள், 9 கிரக ஆலயங்கள், மேலும் சதாசிவ மூர்த்தி, மனோன்மணி ஆகிய அனைத்து சந்நிதிகளையும் உள்ளடக்கிய அற்புதமான சேஸ்திரமாக திருப்பணி நடைபெற்று வருகிறது. நேற்று முன்தினம் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு 1001 தீபங்கள் ஏற்றப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு தீபத்தினை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து தீப திருவிழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பாக பிரசாதமும் வழங்கப்பட்டது.
இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன், தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறைகள் செய்து வருகின்றனர். காட்டிரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற கார்த்திகை மாத பௌர்ணமி பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டிரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் கார்த்திகை மாத பௌர்ணமியை முன்னிட்டு பூஜை நடைபெற்றது. இதில் சிவபெருமானுக்கு அலங்காரம் செய்து மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது. மேலும் ஆலயத்தின் மேல் கார்த்திகை மாதம் தீபம் ஏற்றுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்களுக்கும் அலங்காரங்கள் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுந்தரநாயகி, அஷ்டபைரவர், நவகிரக விநாயகர், முருகப்பெருமான், வள்ளி தேவானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் விழாவில் கலந்து கொண்ட 5 அதிர்ஷ்டசாலி பக்தர்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக இலவச புடவைகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பாக அன்னதானமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டிரிக்குப்பம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர். கூடப்பாக்கம் மெயின் ரோடு சௌந்தர்யா கோல்டன் சிட்டியில் புதிதாக உருவாகியுள்ள சிவ ஆலயமான சின்ன திரு கைலாயத்தில் கார்த்திகை மாத பௌர்ணமி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வெளியூர் 10 கண்ணு சாலையில் கூடப்பாக்கத்தில் அருள்மிகு மலையரசி அம்மை உடனுரை திரு கூடல் பாகன் கைலைநாதன் சின்ன திரு கைலாயமாக எழுந்தருளிருக்கும் பெரிய கைலாயத்திற்கு செல்ல முடியாதவர்களுக்காகவே சிவபெருமான் இறங்கி வந்து இங்கு சின்ன கைலாயமாக காட்சியளிக்கிறார். அவருக்கு கார்த்திகை மாத பௌர்ணமி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் காலையிலிருந்து திருவாசக முற்றோதல் நடைபெற்றது. மதியம் தொடர் நாடக சாதனை நிகழ்வின் 4வது நாடகமாக 63 நாயன்மார்களின் நாடகம் வரிசையில் இளையான்குடிமாற நாயனார் நாடகம் நடைபெற்றது. புதுச்சேரி சமஸ்கார் பாரதியின் முயற்சியால் புதுச்சேரி ACT படைப்பாளர் குழு முனைவர் லிங்கேஸ்வரன் கதை வசனத்தில் அப்துல் ஷெரீப் அவர்களின் இயக்கம் மற்றும் ஒப்பனைகள், பிரமோத் மற்றும் பரமேஸ்வரி மேற்பார்வைகள், மேடை நாடக அலங்கார பொருட்கள், சிவ அம்மையப்பர் அறக்கட்டளை வழங்க திருக்குறிப்பு தொண்டர் புராண நாடகம் நடத்தினார். அதனையும் தொடர்ந்து அறுசுவை அன்னதானமும் வழங்கப்பட்டது. மாலையில் சிவ ஆகம விதிப்படி பெண்களே முன்னின்று நடத்தும் அம்மையப்பர் கலச வழிபாடு நடத்தி சாந்தி, சிவசுமதி மற்றும் சிவ அன்பர்கள் பொதுமக்கள் கைலாயத்திற்கு தங்கள் திருக்கரங்களாலேயே திருக்குட புனித நன்னீராட்டு செய்தனர். இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு பால், தயிர், இளநீர், சந்தனம், தேன், பன்னீர், விபூதி, பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை மருந்து திரவியங்களால் அபிஷேகம் செய்யும் நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெற்று தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது. திரு சிவஞானியார் சின்ன கைலாய வரலாறு சொற்பொழிவும் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சிவ அம்மையப்பர் அறக்கட்டளை நிறுவனர் நற்பணி திலகம் அருணாச்சல சுவாமி, சின்ன கைலை சிவஞானியார் ஆலய ஊழியர்கள் மற்றும் கூடப்பாக்கம் பொதுமக்கள் சிறப்பான முறைகள் செய்திருந்தனர். மேலும் நிகழ்ச்சியின் நிறைவில் அருள் திருநீர் வழங்கப்பட்டது. மேலும் தகவல் அறிய கூகுளில் ஸ்ரீ கைலாஷ் பாண்டிச்சேரி என்று தேடி தகவல் பெறலாம் என்றும் கூறினார். குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகை, ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் கார்த்திகை மாத பௌர்ணமியை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாரதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் கார்த்திகை மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவருக்கு சோடச தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சிவப்பு பட்டில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகைக்கு சகஸ்கர நாமம் பாடப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர்.
இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.